அன்பான மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி எபிசோடில் வந்து விஜய், காவேரி, கங்கா 3 பேர் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. அப்போ டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது விஜய் சொல்வார், அவங்க இவ்வளோ ஸ்ட்ராங்காக ஆதாரம் எல்லாமே வந்து வச்சுருக்காங்க, அப்போ நம்ம கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ஷேர் கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி விஜய் வந்து சொல்வார். சொன்னோன்னே வந்து கங்கா வந்து சொல்லுவாங்க, அதெல்லாம் கொடுக்க முடியாது, எப்படிங்க கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. கேட்டோடனே வந்து பார்த்திங்க அப்படின்னா காவேரி சொல்லுவாங்க விஜய்கிட்ட, எப்படிங்க அவங்களுக்கு வந்து நம்ம ஷேர் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி காவேரி கேட்பாங்க. என்ன காவேரி, அவங்க எல்லாமே ஆதாரம் ரெடியாக வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி விஜய் சொல்லும்போது, அப்போ காவேரி சொல்லுவாங்க, அவங்க இவ்வளோ தூரம் இவ்வளோ ஸ்ட்ராங்காக பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இவங்களுக்கு பின்னாடி யாரோ இருக்காங்க, அதை தாங்க ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். அவங்களுக்கு ஆள் இல்லை அப்படின்னா அவங்க வந்து இவ்வளோ தூரம் வந்து அவங்க வந்து இது பண்ண மாட்டாங்க. கண்டிப்பாக இவங்களுக்கு பின்னாடி யாரோ இருக்காங்க, அதனால தான் வந்து இவ்வளோ தூரம் வந்து அவங்க இறங்கி வேலை பண்ணுறாங்க. அது ஃபஸ்ட்டு நம்ம அதை யாருன்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டா நம்ம இவங்களை ஈஸியாக நம்ம வந்து ஹேண்டில் பண்ணிடலாம் அப்படின்னு காவேரி வந்து சொல்கிறாங்க. அது கரெக்டான விஷயந்தான். என்னை பொறுத்த வரைக்கும் நானுமே அப்படி தான் ஃபீல் பண்ணுறேன். அவங்களுக்கு பின்னாடி யாரோ இருக்காங்க அப்படிங்கிறது தான் எப்போவுமே நான் வந்து அவங்க வந்தன்னைக்கேருந்து நான் வந்து ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா அந்த கிருஷ்ணா வந்து பயங்கரமாக வந்து ஹார்ஷாக பேசுகிறாரு. அப்போ வந்து அவங்க இவ்வளோ தைரியமாக பேசுகிறதுக்கான ரீசன் வேணும் இல்லையா? அதுதான் முக்கியமான விஷயம். காவேரி சொன்னது கரெக்டான பாயிண்ட்டு தான். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?